வணக்கம். பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே. பாக்கியராஜ். இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். அதாவது பிறப்பு இறப்பு பதிவேடுகள் நிரந்தர பதிவேடுகளாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதில் கிழிந்தாலோ அல்லது சிதலமடைந்தாலோ அல்லது தொலைந்து போனாலோ அதை சீர் செய்வது தொடர்பாக ஒரு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவுரை பற்றிய விபரங்களில் வரப்பெற்ற நாக்கா எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடப்பு கணக்கு எண் என்று சொல்லப்படும். அது பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்திலிருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை இந்திய நாட்டுடைய பிறப்பு இறப்பு பதிவு தலைவர், அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதி நான் டெல்லியில் பிறப்பு இறப்பு பதிவு தலைவர் அலுவலகத்துடைய இணை இயக்குனருடன் எனது நண்பன் பாபுவை அழைத்து சென்று தமிழில் பேசுவதை ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்வதற்காக அழைத்து சென்று அந்த அலுவலகத்தில் நான் பார்த்துட்டு வந்தேன். அந்த அலுவலகத்திலிருந்து தான் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கடிதம் பார்த்திங்கன்னா 1998ஆம் ஆண்டில் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை மேற்கோள் காமிக்கப்பட்டு தான் பதிவுத்துறை தலைவர் சென்னை அவர்கள் ஒரு நாக்கா கடித எண்ணை வெளியிட்டிருக்கிறார். அதில் கிழிந்தோ சிதைந்தோ மற்றும் தொலைந்தோ போனால் பிறப்பு இறப்பு பதிவேடுகளை சீர் செய்வது எப்படி, மீண்டும் அந்த பதிவேடுகளை உருவாக்க முடியுமா என்ற விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க. வாங்க பார்த்துடலாம். பார்வை 3இல் கண்ட மத்திய அரசின் தலைமை பதிவாளர் தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை இயக்குனருக்கு தலைமை பதிவாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையின் நகலினை இத்துடன் அனுப்பியுள்ளேன். அனைத்து மாவட்ட பதிவாளர்களின் மற்றும் சார் பதிவாளர்களின் கவனம் பற்றி நாளுக்கு ஈர்க்கப்படுகிறது. சார் பதிவகங்களில் உள்ள பிறப்பு பதிவேடுகள் கிழிந்தோ சிதைந்தோ அல்லது தொலைந்தோ போனால் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அலுவலர்கள் அல்லது வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒத்துழைப்புடன் பிறப்பு பதிவேடுகளை மீண்டும் உருவாக்கும்படி அறிவுரை வழங்கப்படுகிறது. இச்சுற்றறிக்கை பெற்று கொண்டமைக்கு ஒப்புதல் அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன். ஆணையின்படி ஒப்பம் பதிவுத்துறை தலைவருக்காக அப்படின்னு கையொப்பமிடப்பட்டிருக்குது. கண்காணிப்பாளர். இதில் இணைப்பு பார்த்திங்கன்னா அந்த மத்திய பிறப்பிறப்பு பதிவாளர் அலுவலகத்துடைய கடிதத்துடைய நகலை இதில் இணைச்சிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் உள்ள விபரங்களை நான் அடுத்தது ஒரு நாள் பதிவு செய்கிறேன். இது நகல் யாருக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 அனைத்து மாவட்ட பதிவாளர்கள், 2 அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் என கடிதத்தை அனுப்பியுள்ளார்கள். இந்த கடிதம் தங்களுக்கு தேவையென்றால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணையும் அதில் பதிவு செய்யப்படுமே ஆனால் கடிதத்தின் நகலை தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.